நம்ம வீட்டு வாசல்ல என்னென்ன இருக்கக்கூடாது, என்ன இருந்தா மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ள வர யோசிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல பார்க்கலாங்க. ஏன்னா நம்ம அட்சய வாஸ்து நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். எனக்கு இந்த ஜோதிடத்துல 20 வருஷத்துக்கு மேல அனுபவம் இருக்கு அப்படின்னாலும் இந்த வாஸ்து அப்படிங்கிறதுல நிறைய நம்ம ஜாதகத்தோட இணைஞ்சுதான் அந்த வாஸ்து வேலை செய்தே தவிர ஜாதகம் இல்லாத வாஸ்து அப்படிங்கிறது இல்லை. அதனால நம்ம ஜாதகத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஜாதகத்தை தெரிஞ்சாவே வீட்டுல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், வீட்டை பார்த்தாவே ஜாதகத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டுமே அதுல உள்ள நிகழ்வுகளே நமக்கு கண்கூடாக காட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். சரி, வாசப்படியில இந்த செருப்புகள்லாம் வாசலுக்கு நேர கழட்டி கட்ட கசகசன்னு விட்டுருப்பாங்க. ஒருத்தருக்கு 3 செருப்பு 4 செருப்பு இருக்கும். தப்பு இல்லைங்க, 12ஆம் பாவகத்தை ஆக்டிவேட்டா வச்சுக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா அந்த செருப்புகளை நேரா அழகா லைனா அடுக்கி வைங்க, இல்ல அதுக்குன்னு ஒரு ரேக் வச்சு அந்த ரேக்ல அடுக்கி வைங்க. செருப்பு வாசலுக்கு நேரம் கடந்தாவே வீட்டுல மகாலட்சுமி தங்காது அப்படின்னு சொல்லலாம். அதனால செருப்பு இல்லாம பாத்துக்கோங்க. மேலும் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை அடுத்த பதிவுல பார்ப்போம்.